வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா Realme x7max அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 21,000 இந்த ஃபோனை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வேலைக்கு தான் நானும் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பாக்ஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க எல்லா ஃபோன்ஸை விட. ரியல்மின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே அந்த மஞ்சள் கலர் Realme x7max 5Gன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேண்ட்ஸ் போட்டிருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா Realme x7max போட்டு ஒரு QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. டிமென்சிட்டி 1200 ப்ராசர், அப்புறம் 120 Hz AMOLED டிஸ்பிளே, 50 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேர் டு லீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இப்படி தான் வந்துச்சு. நான் வந்து மறுபடியும் பேக் பண்ணும்போது தப்பாக பேக் பண்ணிட்டேன். அன்கவர் தி எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சிம் டூல் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ரியல்மியில் தர அந்த பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும். அதே கேஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் ஆக்சுவலாக NFC கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லாம் 20,000க்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். ஆல்ரெடி நான் வந்து ஃபோனை வந்து பூட் பண்ணிட்டேன். ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 55 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் டாட் சார்ஜர் அவங்களோட ரியல்மியோட பேர் எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 வாட்ஸ் சார்ஜர் தான். நீங்கள் 65 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபோன் வச்சுருந்தா சார்ஜ் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 55 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். 65 கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் A டு டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கேபிள் தான். அடுத்து நம்ம ஃபோனுக்கு வருவோம். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ் தான். நம்ம லைட் வெயிட் தான். ஆனால் லைட்டாக வெயிட் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்காங்க. இங்கேயும் இந்த 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டேர் டூ லீப்பை தவிர இது எல்லாமே இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்குது. மேலே 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 கேமரா தான். ஒரு கேமரா சும்மா தான் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன்ஸ், சிம் ட்ரே. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் டைப் C போட்டிருக்கு. ஒரு மைக் இருக்குது. அடுத்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து வரும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 16 மெகாபிக்சல் அந்த வழக்கம் போல் அந்த OnePlusல யூஸ் பண்ணுவாங்களா அதே சென்சார் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.47 இன்ச் 43 இன்ச் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது வந்து ஆட்டோவில் தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் 60க்கும் 120 Hzக்கும். நடுவில் 90 Hz அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்துலாம் கொடுக்கல. ஒன்லி 120, 60 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா லவுடாகவே இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். கரெக்டாக எக்ஸாக்டான நம்பர் தெரியல. 276 இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேமரா வந்து பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல் சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் வந்து எடுக்கும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ரோ கேமரா
கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 128 வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் 3.2 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 3.1 கொடுக்குறது இவங்க மட்டும் தான் நினைக்கிறேன். நான் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த பட்ஜெட் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. 4500 mAh கொடுத்துருக்காங்க பேட்ரி. அதை ஃபாஸ்டஸ்ட் பண்ணுறது 55 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 0 to 50 வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் ப்ராசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1000. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்தேங்க. நான் கடைசியாக இந்த ஃபோன் வாங்கலாமா வாங்க வேணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 1080p 60ல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வித்தவுட் ஸ்டெபிலைசேஷன் x7 மேக்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நான் இதிலேயே சூப்பர் ஸ்டடி எனேபிள் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிராப்பாகி தான் தெரியுது. எனக்கு ஒன்றும் ஷேக் இருக்க மாதிரி தெரில. இப்போ ஓடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோட ஃபோக்கஸிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோக்கஸ் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 30 fps எடுத்துகிட்ருக்கோம். 4K கிடையாது. 1080p 30 ஆப்ஷனும் கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பாருங்கள். லைட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி நாய்ஸ் இருக்குது. குருவி சத்தம்லாம் கேட்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதோட ரியர் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் வந்து சரியாக ஆக மாட்டேங்குது. ரொம்ப டைம் ஆகுது. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. திரும்ப அந்த சப்ஜெக்ட்லேருந்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு போனாலும் அதே டைம் வந்து ஆகுது. ஸோ வீடியோகிராஃபிக்காக வாங்குறீங்கன்னா இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. வேறு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது 21,000க்கு. இப்போ பேக்ரவுண்டு இந்த ஃபோனாவது கரெக்டாக பண்ணுதான்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட் அப்பயும் ஒயிட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக டியூவல் மோடும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதை வந்து இங்கே எங்கே வேணுமாலும் நாங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இது வந்து அப்படியே இருக்கும்போது வைட் ஆங்கிள் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ண முடியுது. உங்களுக்கு வேணால் ரெக்டாங்கிளாக வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டியூவலாக பிரிக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதில் ஜூம் ஆனால் போக முடியுது அந்த ரியர் கேமராவில். ஸோ 10x வரைக்கும் போகுது. 10x யாரும் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 2x அவ்வளோதான். ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துறீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் ஆகுது. கொஞ்சம் டக்குன்னு ஆக ஒரு 5-6 செகண்ட் வந்து ஆகுது ஃபோக்கஸ் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த விலைக்கு வந்து இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,000 வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் 21,000 இப்போ எந்த ஃபோனும் கிடைக்காது.
முக்கியமாக இந்த ப்ராசஸருக்கு வந்து இந்த விலைக்கு வேறு ஃபோனே கிடையாது. ஸோ 26,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இவங்களதுலேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் இருக்குது. நீங்கள் 26,000க்கு அதையே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 21,000க்கு வந்து இது ஒர்த்து தான். பட் இப்போ வந்து பார்த்தனாலே அந்த ஆஃபர் வந்து போயிருக்கு. ஏன்னா பிக் பில்லியன் டேஸ் வரும்போது வந்து அந்த ஆஃபரை மறுபடியும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பட் 26,000க்குலாம் இந்த ஃபோன் ஒர்த்து கிடையாது. ஏன்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நிறையா ஃபோன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ என் கூட வந்து மோட்டோ H20 இருக்குது. அது கூட இதோட கேமரா வந்து கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். டேய் போடா கம்முன்னு அப்புறம் வாடா. ஏய் போ. போடா. ஏய்